சென்னை நுங்கம்பாக்கத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் அந்த வீட்டில் பணிபுரிந்து வந்த கார் ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை நுங்கம்பாக்கம் லேக் ஏரியா பகுதியில் வசித்து வரக்கூடிய சுலைமான் என்பவர் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் கடந்த 3ஆம் தேதி புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் தனது மருமகன் மற்றும் குடும்பத்தாரோடு 21ஆம் தேதி அன்று ராமநாதபுரம் சொந்த ஊருக்கு சென்றிருந்ததாகவும் 3ஆம் தேதி அன்று வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த ஸ்டோர் ரூம் மற்றும் பெட்ரூம் இருந்த கபோர்டுகள் இருந்த எல்லாமே உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த நகை பணங்கள்லாம் கொள்ளை போயிருப்பதாகவும் புகார் அளித்திருந்தார். குறிப்பாக 1.25 கிலோ தங்கம், அதே போல 50 கேரட் டைமண்ட், 10 லட்சம் ரூபாய் பணம், 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகள், 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரோலெக்ஸ், பல்கரி, டூடோர் போன்ற உயர்ரக வாட்சுகள் போன்றவை காணாமல் போயிருப்பதாக புகாரானது அளிக்கப்பட்டிருந்தது. நுங்கம்பாக்கம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஒரு நேபாள கும்பல் ஒன்று இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்தது. குறிப்பா 3 பெண்கள், 2க்கும் மேற்பட்ட ஆண்கள் ஒன்றிணைந்து இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியதும் விசாரணையில் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் அவர்களை அடையாளம் கண்டு பெங்களூர் போன்ற பகுதிகளுக்கு தனிப்படை போலீசார் விரைந்து சென்றார்கள். அங்கு அவர்கள் கிடைக்காத நிலையில இதற்கு உதவியாக இருந்ததாக சந்திர பரியார் என்ற கார் ஓட்டுநரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து அவரை சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். குறிப்பா இந்த சந்திர பரியார் இந்த சுலைமான் வீட்டில் கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக கார் ஓட்டுநராகவும் காவலாளியாகவும் பணிபுரிந்து வந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து தீபக் பகதூர் கர்கியா என்பவர் கடந்த 20/12 வரை வீட்டிலே, அதாவது இந்த சுலைமானுக்கு தெரியாமலே இந்த வீட்டில் தங்க வைத்திருக்கிறார். இந்த தீபக் பகதூர் தான் இந்த கொலை சம்பவத்துக்கு மூளையாக செயல்பட்டதும் இவருடன் பணிப்பெண்ணாக வேலை செய்த ஒரு பெண்ணும் உடனடியாக இருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. சாந்தா என்ற பெண்ணும் பணிப்பெண்ணாக பணிபுரிந்திருக்கிறார். அவரும் பணிக்கு சேர்ந்து 5 நாட்கள் தான் இந்த பணியில் இருந்திருக்கிறார். இந்த கும்பல் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றியதும், ஹரியானா, பெங்களூர் போன்ற பகுதிகளில் ஏற்கனவே கொலை சம்பவத்தில் அரங்கேற்றியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. 5 நபர்களை தீவிரமாக தேடி வருவதாகவும் தற்போது ஓட்டுநரை கைது செய்திருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.